தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். இந்த சந்திப்பு குறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. ஆளுநர் முதலமைச்சர் இடையேயான சந்திப்பு குறித்து விரிவாக சொல்லுங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் அவருடனான அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார், மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், திண்டுக்கல் சீனிவாசன், கே அன்பழகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் அனைத்து அமைச்சர்களுமே உடன் வந்திருந்தனர். மேலும் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் தினகரன் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவர்கள் வருகை புரிந்து ஆளுநர் அவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றனர். இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு நேற்று சட்டசபையில் நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானத்தில் 122 அதிமுக எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார். இந்த தருணத்தில் தான் ஆளுநருடனான சந்திப்பு இன்று நடைபெற்றிருக்கின்றது. இன்று காலை ஒரு 11 மணி அளவில் முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் இங்கே வந்திருந்தார். அவருடன் அமைச்சர்களும் வந்திருந்தார்கள். இந்த சந்திப்பானது 20 நிமிடங்கள் சென்றது. 11:20 வரை இந்த சந்திப்பு நடைபெற்றது. அப்போது ஒரு மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பானது நிகழ்ந்திருக்கின்றது. இந்த சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது. அதாவது ஆளுநர் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் அந்த நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானத்தில் வெற்றி பெற்றுள்ளதால் அதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பார் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நேற்று சட்டசபையில் நடந்த இந்த நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானத்தில் தான் வெற்றி பெற்றுள்ளதை முறைப்படி ஆளுநரிடம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முறைப்படி அவரை தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சட்டசபையில் நேற்று நடந்த விவகாரங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது அவர்கள் இருவரும் கலந்து ஆலோசித்திருப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. தங்கமணி, இப்போ முதலமைச்சர் ஆளுநர் சந்திப்பு குறித்து சொன்னீங்க. அடுத்ததாக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஆளுநரை சந்தித்திருக்கிறார். அப்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டது? இந்த தகவல்களை சொல்லுங்க தங்கமணி. அதாவது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்துவிட்டு சென்ற பிறகு அதன் பிறகு திமுகவின் சேர்ந்த மாநிலங்களவை எம்பிக்கெல்லாம் மற்றும் எம்பிக்கெல்லாம் வந்தார்கள். அதன் பிறகு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஆளுநரை சந்தித்திருக்கின்றார். அவருடன் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய PH பாண்டியன், அதாவது அதிமுகவின் OPS அணியைச் சேர்ந்த PH பாண்டியன் போன்றவரெல்லாம், KP முனுசாமி, செம்மல்லை ஆகியோரெல்லாம் பன்னீர்செல்வம் அவர்களுடன் வந்தார்கள். அவர்கள் ஆளுநரை சந்தித்து சில கோரிக்கைகளை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது நேற்று சட்டசபையில் நடந்த அந்த நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானம் என்பது முறைப்படி நடக்கவில்லை, சட்டப்படி நடக்கவில்லை, அதை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் நேற்று சட்டசபையில் நடந்த விவகாரங்கள் குறித்தும் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூண்டோடு வெளியே அகற்றப்பட்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சியினர் இல்லாத பொழுது ஒரு நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானமானது அங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே சில சட்ட சிக்கல்கள் இதில் இருக்கின்றன. எனவே இந்த தீர்மானம் செல்லாது என்றும் கூறப்படுகிறது. எனவே இது தொடர்பாக அவர்கள் சில கருத்துக்களை ஆளுநரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை கடத்தி சென்று கோவத்தூரில் வைத்திருந்தார்கள் என்று OPS அணியில் இருக்கின்ற, அதாவது முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அணியில் இருக்கின்ற சண்முகநாதன் ஆளுநரிடம் புகார் மனு ஒன்றை தெரிவித்திருந்தார். அது தொடர்பாகவும் இந்த சந்திப்பின் போது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நேற்று சட்டசபையில் நடந்த விவகாரம், நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான அந்த வாக்கெடுப்பு எவ்வாறு நடைபெற்றது, அது சரியாக நடைபெற்றதா, அது குறித்த நிலைப்பாடு, தங்கள் நிலைப்பாடு என்ன என்பது குறித்த ஒரு முழுமையான விவரங்களை ஆளுநரிடம் பன்னீர்செல்வம் அணியினர் தெரிவித்திருக்கின்றனர். சில புகார்களையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது மீண்டும் இந்த வாக்கெடுப்பு என்பது செல்லாது, மீண்டும் இன்னொரு வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற துணியில் அவர்களது கோரிக்கை, அவர்களது புகார் மனு இருந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. தங்கமணி, இப்போ அடுத்ததா திமுக எம்பிக்கள் ஆளுநரை சந்தித்திருக்கிறார்கள். அப்போது இந்த ரகசிய வாக்கெடுப்பு குறித்து அவர்கள் ஏதாவது ஆளுநரிடம் கோரிக்கை வைத்தார்களா தங்கமணி? ஆமாம், நிச்சயமாக. ஏற்கனவே திமுக உறுப்பினர்கள், திமுக எதிர்க்கட்சி தலைவர், குறிப்பாக திமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழக எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானம் என்பது ரகசிய வாக்கெடுப்பாக நடக்க வேண்டும், எண்ணி கணிக்கும் முறையில் அதை நடத்தக்கூடாது என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். நேற்று சட்டசபையிலும் அதே கோரிக்கையை தான் வைத்திருந்தார். இந்த நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானத்தில் ரகசிய வாக்கெடுப்பு தான் வேண்டும், அப்போதுதான் முறையான ஒரு வாக்கெடுப்பை நடத்த
நடத்த முடியும், அப்போதுதான் அனைவரும் வெளிப்படையாக தங்களது வாக்குகளை செலுத்த முடியும் என்று கருத்தை தெரிவித்தார். ஆனால் அவரது கருத்து நிராகரிக்கப்பட்டது. அதற்கு மாறாக நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் எண்ணிக்கணிக்கும் முறையில் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமல்லாமல் திமுக உறுப்பினர்கள் கூண்டோடு அங்கிருந்து சட்டசபையிலிருந்து வெளியே குண்டுக்கட்டாக அகற்றப்பட்டார்கள். திமுகவினர் சட்டசபையில் அமளியில் ஈடுபட்டார்கள். எனவே சபாநாயகர் அவர்களை அமளியில் ஈடுபட வேண்டாம் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அதையும் மீறி அவர்கள் அமளியில் ஈடுபட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் அவை காவலர்களால் குண்டுக்கட்டாக வெளியே அகற்றப்பட்டார்கள். அப்போது திமுக எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினின் சட்டை கிழிந்தது. சிலருக்கு அடிபட்டதாகவும் கூறப்பட்டது. எனவே அவர்கள் நேரடியாக ஆளுநரை சந்தித்து நேற்று புகாரையும் தெரிவித்தார் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின். இந்த நிலையில்தான் திமுக எம்பிக்கள் திருச்சி சிவா மற்றும் RS பாரதி மற்றும் செய்தி தொடர்பாளர் TK இளங்கோவன் ஆகியோர் ஆளுநரை சந்தித்து புகார் மனு ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு புகார் மனு ஒன்றை தயாரித்து இவர்களிடத்தில் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அந்த புகார் மனுவை தான் தற்போது கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த புகார் மனுவில் என்ன அம்சங்கள் இருக்கிறது என்று நாம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நடைபெற்றது சற்று முன்பாக. அப்போது கேட்டோம். அப்போது திருச்சி சிவா MP சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். சட்டசபையில் நடைபெற்ற அந்த நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானம் என்பது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும். மேலும் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்கள் நேற்று சட்டசபையில் நடைபெற்றது. எனவே ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை அவரிடம் கொடுத்திருக்கிறோம் என்று தெரிவித்திருந்தார். மேலும் ஆளுநர் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தங்களிடம் உறுதியளித்ததாகவும் திருச்சி சிவா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்.